பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வந்த ஒரு காரியம், உங்களுடைய விலை எவ்வளவு? விலை உயர்ந்தவர்களா, விலையே இல்லாமல் வெறுமையாக இலவசமாக போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருக்கிறதா? நாம் விலை உயர்ந்தவர்களா இல்லை விலை தாழ்ந்தவர்களா என்கிறதை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம நேற்று பார்த்தோம், அதாவது தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறவன் மாறுபாடான உபதேசங்களில் சிக்கி கொள்ளாதபடி, தேவனுடைய வசனத்தை விட்டு விலகாதபடி, தன்னுடைய வழியை செம்மையாக்கி வாழ்வை செம்மையாக்கி வாழ்கிற மனிதன் விலை உயர்ந்தவன், எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு விலை உயர்ந்தவனை காண்பித்து கொடுத்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். நம்ம அதை பொதுவாக சொல்லுவோம், கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். அங்கே ஒரு வார்த்தை உண்டு பாருங்கள், நான் வாசிக்கிறேன். லூக்கா 15வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, எப்படி? நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். இதில் நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனால் ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் பேச விரும்புகிறேன். தேவன் நம்மோடு பேசுகிறார். என்ன தெரியுமா? இளையகுமாரன் நமக்கு தெரியும், தகப்பனை விட்டு பிரிந்து, குடும்பத்தை விட்டு பிரிந்து, தூர போய் துன்மார்க்கமாய் நடந்து, வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை விற்று போட்டவன், வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை செலவழித்தவன், ஒன்றுமில்லாமல் பன்றி மேய்க்க போனவன், பன்றிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காமல் இருந்தவன் தான் இந்த இளையகுமாரன். ஆனால் இப்பொழுதோ அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் மனசுக்குள்ளே பேசிக்கிறான். இது ஒரு ஓமை தான். இது யாரை பற்றி சொன்னார், எதுக்கு சொன்னார்னா நிறைய விஷயம் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ இந்த ஓமையினுடைய சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன். என்ன சொல்கிறாப்புல? அப்போ இளையகுமாரன் இப்போ யோசிக்கான், ஐயோ என் தகப்பன் வீட்டுக்கு போனால் கூட எனக்கு, அதாவது ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட அந்த வேலைக்காரனுக்கு பூரண சாப்பாடு கிடைக்குமே, எனக்கு இங்கே ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி அவன் திருந்தி தகப்பன் வீட்டுக்கு வர்றான். அப்படி வரும்போது தான் தகப்பன் அவன் தூரத்தில் வரும்போது அவனை ஓடி சென்று கட்டி அணைத்து அவனை சேர்த்து கொண்டு என்ன செய்கிறாப்புல சொல்கிறாப்புல, என் பையன் வந்துட்டான், இவனுக்கு முதல்ல உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து போடுங்க அப்படிங்கிறாப்புல. உயர்ந்த வஸ்திரம் பைபிள் படி வஸ்திரத்துக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. வஸ்திரம் நமக்கு தெரியும், ரட்சிப்பின் வஸ்திரம், சரியா? மணவாளன் ஆபரணங்களினாலும் மணவாட்டி நகைகளினாலும் தன்னை சிங்காரித்து கொள்வதற்கு ஒப்பாக, சரியா, எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களையும் நீதியின் சால்வையும் எனக்கு தரிப்பித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அலங்கரிக்கப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்கன்னா விலையேற பெற்றவர்கள். அவங்க யார்? ரட்சிப்பின் வஸ்திரம். என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். அப்போ எந்த மனுஷன் உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தியிருக்கிறானோ அவன்தான் விலை உயர்ந்தவன். விலை உயர்ந்தவன் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் சாதாரண வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள மாட்டான். இப்போ நம்ம பைபிளில் யோசேப்பை பாருங்கள், சிறைச்சாலையிலேருந்து வர்றாப்புல, சிறைச்சாலையிலேருந்து ராஜா கிட்ட வரும்போதே அவருக்கு வேறு வஸ்திரம் தான் தரிப்பிப்பாங்க. ஆனால் மறுபடியும் இங்கே வரும்பொழுது நீங்கள் பாருங்கள், அவனை உயர்த்தும் பொழுது, தேசத்திற்கு அதிபதியாக உயர்த்தும் பொழுது ராஜா தன்னுடைய கழுத்தில் இருக்கிற பொற்சரப்பணியை போடுவார். அதற்கப்புறம் உயர்ந்த வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், இப்படி அவருக்கு பல வஸ்திரங்களை உடுத்து வைப்பார். இப்போ யோசேப்பு யாருன்னா உயர்ந்தவன், சொல்லப்போனால் விலை உயர்ந்தவன். இப்போ நான் இதை ஆவிக்குரிய பிரகாரமாக நான் சொல்கிற வார்த்தை என்ன, தேவன் நமக்கு சொல்கிற செய்தி என்னன்னா, நீங்கள் பார்க்குற உலக பிரகாரமான இந்த சட்டை அந்த சட்டை உயர்ந்த சட்டை அல்ல.
ரட்சிப்பு என்கிற விலை மதிக்க முடியாத ரட்சிப்பின் வஸ்திரத்தை எந்த மனிதன் பெற்றிருக்கிறானோ அந்த மனிதன் தான் விலை உயர்ந்தவன். எந்த மனிதன் தேவனிடத்தில் திரும்பி வந்து தேவனுக்கும் தனக்கும் நல்ல உறவை வைத்திருக்கிறானோ அந்த மனிதன் தான் விலை உயர்ந்தவன். ஏன்னா இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். என்னைக்கு அவன் தகப்பன் வீட்டுக்கு உள்ள வந்தானோ அப்பொழுதுதான் அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரம் வழங்கப்பட்டது. ஒருவேளை நான் இப்படி சொல்லட்டுமா, ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம். ஆண்டவரை மறுதளித்து ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் நடந்ததுனால, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு கிடைக்காததுனால, நீங்கள் சில தோல்விகளை சந்தித்ததுனால உங்களுக்கு ஒருவேளை மன வருத்தம் வந்து ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரம் போனீங்கன்னா பன்றிக்கு போடுகிற அந்த தவிடு கூட கிடைக்காது. ஒரு பழைய பாட்டு மட்டும் தெரியுமா? தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ, தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ, தனையனுக்கு அருள் செய்தீரே, தள்ளாதே சிலுவை நாதாம், தனையனுக்கு அருள் செய்தீரே. என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுநாதாம், கல்ல நாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கல்ல நாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கல்லனுக்கு அருள் செய்தீரே, தள்ளாதே சிலுவை நாதா. ஐயா, தந்தையை விட்ட பின்பு தவிடு தான் கிடைக்கும். கள்ளனாக இருந்தாலும் கர்த்தர் பக்கம் வா, கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசுகிறாரு. ஒரு மனிதன் தகப்பனை விட்டு போனால் அவன் விலை இழந்தவன். அவன் தகப்பனிடத்தில் மனம் திரும்பி வந்தால் அவன் விலை உயர்ந்தவன். இன்றைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? ஒரு வேளை என்னை விட்டு தூரம் போயிருந்தீன்னா என் பக்கத்தில் வா, நான் உனக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை தரிப்பிக்கிறேன். நீங்கள் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள், நேரம் இல்லை, அதை படித்து பாருங்கள். எவ்வளோ அழகாக போட்டிருக்கோம். உனக்கு உடுத்தி கொள்ள பட்டாடைகளையும் சித்திர தையல் ஆடையையும் அப்புறம் மெல்லிய புடவையும் உனக்கு நான் தரிப்பித்தேன், நீ அப்படியே அழகாயிட்டா, நிறைய போட்டிருக்கோம். அப்போ தேவன் உங்களை என்னையும் விலை உயர்ந்தவங்களாய் மாற்றுவதற்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்து நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பிக்கிறார். அப்போ எந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கானோ, தேவனுக்கும் தனக்கும் நல்ல உறவில் இருக்கிறானோ, தேவனுடைய வீட்டில் இருக்கிறானோ, தகப்பனுடைய வீட்டில் இருக்கணும், தகப்பனோடு கூட இருக்கணும், அந்த மனுஷன்தான் விலை உயர்ந்தவன். தகப்பனை விட்டு தூரம் போனானா, இப்படி சொல்லட்டுமா, கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லணும்னா, நீ பண்ணி மேய்க்க கூட லாய்க்கில்லை, பண்ணிக்கு போடுற தவிடு கூட என்ன செய்யாதுன்னா கிடைக்காது. பண்ணி மேய்க்கிறதுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்ல மாட்டேன், பண்ணி மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு, தவிடு கூட கிடைக்காது. தகப்பனோ உன்னை ஆடுகளை மேய்க்கிறவனாக அழைத்திருக்கிறார். ஆடுகளை மேய்க்க வேண்டிய நீங்களும் நானும் பண்ணி மேய்க்க போயிடக்கூடாது. சரியா? அதுக்காக பண்ணி மேய்க்கிறவங்கள நான் தப்பாக சொல்லலை. வேதத்தின்படி தகப்பன் வீட்டில் இருக்கும்போது ஆடுகளை மேய்க்கலாம். தகப்பன் வீட்டை விட்டு தூரம் போயாச்சுன்னா அப்புறம் பந்திகளை தான் மேய்க்கணும். தேவ பிள்ளைகளை, நீங்கள் எப்படிக்குன்னு யோசிங்க. தகப்பன் வீட்டில் இருக்கீங்களா? தகப்பனை விட்டு தூரம் போயிட்டீங்களா? ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கீங்களா? ஆலயத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குதா? ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கீங்களா? ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விலை உயர்ந்தவர்கள். ஆண்டவருடைய வீட்டில் தங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் விலை உயர்ந்தவர்கள். இதில் இன்னொருத்தன் இருக்கான், மூத்த குமாரன், வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு மனசு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம தான் இருக்கோம். என்ன பண்ணுறது? இளையவன் உள்ளே வந்துட்டான், மூத்தவன் உள்ளே வரமாட்டேக்கான். இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. ஆவிக்குரிய அர்த்தம் இல்லை, வேதத்தின்படி சில ரகசியங்கள் உண்டு. அந்த மூத்தவன் யூதர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா யூத ஜனங்கள் இன்றைக்கி உள்ளே வரல. இளையவனாகிய புறஜாதி உள்ளே வந்துருச்சு. சரியா? நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னா அப்படி தானே பைபிள் படி 2 தான். ஒன்று புறஜாதி, ஒன்று யார்? ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். ஒன்று யூதர்கள், ஒன்று புறஜாதிகள். இதுதான் பைபிள் படி கணக்கு. நேரம் இல்லை, யோசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. ஒன்றை மாத்திரம் நினைவில் கொள்ளுங்கள், நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தியிருக்கிறேனா? நான் தகப்பனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறேனா? நான் தகப்பனோடு நல்ல உறவில் இருக்கிறேனா? தொடர்பில் இருக்கிறேனா? அப்படி இருந்தால் நான் விலை உயர்ந்தவன். நான் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டேன்னா நான் விலை
அற்றவன், எல்லாவற்றையும் இழந்தவன், நான் 10 பைசா கூட புரோஜனம் இல்லாதவன். சிந்திப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.